பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அந்த அன்பு விளங்கினது இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரியதான அனுதின வாழ்வின் மன்னாவுடைய வசனமாக நீதிமொழியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று சொல்லிப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், அவை சுத்த சொக்க தங்கமாய் உள்ளது. அது பூரணமானது, அது பரிசுத்தமானது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. 7 முறை அதை புடமிடப்பட்ட சொற்களாக இருக்கிறது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேடகமாக இருக்கு. வசனம் தான் நமக்கு கேடகம், வசனம் தான் நமக்கு பாதுகாப்பு. வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். வசனம்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடகமாக பாதுகாப்பாக உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்து முடித்த பின்பு பிசாசு சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்கிற போது அவர் வசனத்தை கொண்டு பதில் சொல்லி அவனை அடித்தார் என்று சொல்லி, அப்படி நமக்கு வருகிற சத்துரு கொண்டு வருகிறதான எல்லா சோதனைகளுக்கும் நமக்கு அடைக்கலம் எது என்றால் வசனம். அவர்தான் நமக்கு ஒரு கேடகம், அதுதான் நமக்கு மறைவிடமாக இருக்கிறது. வசனத்தினாலே பதில் அளிக்கிறது. வசனம் நமக்குள்ளே இருக்கிறது, அதுதான் நமக்கு கேடகம். உன்னதமான மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய இந்த வசனத்துக்குள்ளாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கும். அது நமக்கு மறைவிடமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறது. வசனத்தை அதிகமாக நேசி, வசனத்தை வாசி, வேதத்தை எடுத்து வாசி. எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அத்தனை சொக்க தங்கமாக இருக்கிறது, ஒன்னாக இருக்கிறது. அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதா இருக்கு. வசனத்தை மிகவும் நேசி. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 1வது சங்கீதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வசனத்தை தியானிக்கிறதுல, வசனத்துல பிரியமாய் இருக்கிறதுல தான் அந்த மனுஷன் தான் பாக்கியம். அவங்களுக்கு தான் வசனம் அது கேடகமாய் இருக்கு. வசனம் அவர்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அதிகமா வேதத்தை நேசி, அதிகமா வேதத்தை வாசி. அவைகள் உங்களுக்கு கேடகமாய் இருக்கும், அது உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அதை அண்டிக் கொள்ளுங்க, வசனத்தை அண்டிக் கொள்ளுங்க, வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, வசனத்தோடு ஒன்றித்திருங்க, வசனத்தை அதிகமா உட்கொள்ளுங்க. வசனம் உங்களுக்கு பாதுகாப்பு, வசனம் உங்களுக்கு மறைவிடமாயிரும், வசனம் உங்களுக்கு கேடகமாயிரும். கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு கொள்றவங்க தான் பாக்கியவான்கள். அதை தியானிக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை, காலையில எழுந்ததும் ஆமென் வேதத்தை வாசி, அதை முழுவதும் தியானிக்கும். இரவுல வேதத்தை தியானிக்கும். இரவுல நாம் வேதத்தை வாசித்து அதை தியானித்து விடுக்கிற போது நமக்கு அது கேடகமாயிருக்கும். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக நேசி. அது உங்களுக்கு அடைக்கலமானது, கேடகமானது, துணையானது, உங்களுக்கு பாதுகாப்பானது. நேசி.
கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக நேசி, இரவு பகலும் நேசி. இந்த மனுஷன்தான், அந்த மனுஷி தான் பாக்கியம். நீங்கள் பாக்கியவானாக இருக்கணுமா, பாக்கியவதிகளாக இருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை நேசி, கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதி, வசனத்தினாலே உங்களை ஆசீர்வதி. எதை சொல்லுகிறது? சங்கீதம் 91, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடு கொள்ளை நோக்கி மத்தியானத்தை பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாயாக. வசனம் நமக்கு கேடகமாக இருக்குது, நல்ல புடமிடப்பட்டவை. வசனத்தை அதிகமாக தியானிச்சு அவரோட ஐக்கியமான வசனம் உங்களுக்குள்ள. யோவான் சொல்லுது, என் வார்த்தை உங்களில், நீங்கள் என்னிலும் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி. கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது நமக்கு கேடகமாக. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக நேசித்து அதை வாசியும், உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமாக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.